ஆல்வேஸ் தமிழ்நாடு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ மேடம் கிட்ட சொன்னேன், எனக்கு வந்து ஒரு க்ரௌட்லலாம் ஒரு நல்ல தமிழ்லாம் அட்ரஸ் பண்ண முடியாது, நீங்கள் பேசுகிற தமிழ்லே பேசினா போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் நான் இப்படி ஒரு ஃபங்க்ஷனில் ஜாயின் பண்ணுறேன். நான் கொரட்டூரே ஃபஸ்ட்டு டைம் தான் பார்க்குறேன். மேடம் என்ன சொன்னப்பங்க எனக்கு பிக்கப் அரேஞ்ச் பண்ண முடியுமா, நான் கொரட்டூர் பார்த்ததே இல்லை. சத்தியமாக இவ்வளோ பெரிய லேக் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியல. கம்பெனியில் உள்ள அந்த இது அனுப்பிச்சோடனே நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், ஹவு மச் தேர் டூயிங் ஃபார் இட். அந்த டூர், கண்டக்டட் டூர், பேர்ட்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுறது, இதெல்லாம் பெரிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு ஆளால் முடியாது. ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இன்றைக்கி இவ்வளோ பேரோட சப்போர்ட் இருக்குது. ஒரு சண்டே மார்னிங் இவ்வளோ பேர் வரீங்கன்னா எவ்வளோ பேர் அது வந்து பாசிட்டிவாக நினச்சி வரீங்க. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிங்க் ஆட்டோ குவீன்ஸ் எல்லாம் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்க. தட்ஸ் ரியலி கிரேட். அண்ட் பிங்க்னோட கலரை, வாட் டஸ் தட் மீன்? நீங்கள் ரெட் அண்ட் ஒயிட் மிக்ஸ் பண்ணல தான் பிங்க் வரும். ரெட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஷன், பிங்க் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பியூரிட்டி. அதுதான் விமனுக்கு கொடுத்துருக்க கலர். பிகாஸ் ரியலி பண்ணுற ஒர்க்கு ரொம்ப பேஷனோட பண்ணணும், அது வந்து நல்ல உண்மையாக பண்ணணும். அதுக்கு தான் அந்த பிங்க் அண்ட் கலரை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்களெல்லாம் பார்க்கல. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது. நான் எங்கள் ஆஃபீஸ் பல்லாவரத்தில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு டைம் புக் பண்ணியிருந்தேன் ஒரு பிங்க் ஆட்டோ. நான் பிங்க் ஆட்டோவோ இல்லை லேடி டாக்ஸினா நான் கேன்சலே பண்ண மாட்டேன். அது எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எப்படி ஓட்டுறாங்க. எனக்கு அது சந்தோஷம் தான். அவங்க சொன்ன மாதிரி நம்ம வி ஃபீல் எம்பவர்ட், நம்ம ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஃபீல். ஸோ அவங்க வந்தாங்க. அவங்க வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் போனாங்க. ஏமா ஸ்லோவாக போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை என் ஃப்ரெண்டு நல்லா ஃபாஸ்ட்டாக போய் அந்த கிண்டி பிரிட்ஜில் கவுத்தியே விட்டுட்டாங்க. ஐயோ நீ ஸ்லோவாகவே போமான்னு சொன்னாங்க. அப்புறமா ஒரு 2 days கழித்து திருப்பி அவங்களே தான் வந்தாங்க. அப்புறமா நாங்கள் போகல அந்த சைதாப்பேட் பிரிட்ஜு மேலே போனோம். சைதாப்பேட்லேருந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிற அன்பழகன் பிரிட்ஜு, டி-நகர். நான் நினச்சேன், என்னதான் லேடிஸ் எம்பவராக இருந்தாலும் உள்ளுக்குள்ளார அந்த லேடிஸ்க்கு பிடிக்கிற விஷயங்கள் நம்ம மறக்க மாட்டோம். அது மேலே போகல மேடம், இந்த பச்சை பேர் சில்க் நல்லா இருக்குமா, ஏன்னா அது வந்து மேலே போகல அதெல்லாம் தெரியுது. ஸோ ஆட்டோ குவீன்ஸ் உங்களை பற்றி தான் மேடம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கவனிங்க. கேக்குறீங்களா? ஓகே. இல்லை எனக்கு ரொம்ப அதை பிடிச்சிருந்தது, யதார்த்தமா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சது, ஸ்டில் தேர் டூயிங் தி வர்க். அதே மாதிரி தேங்க்யூ. பூமாலைன்னு ஒரு மேடம், அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை சயின்ஸ் ஃபெஸ்டிவல் முடிச்சுட்டு வெயிட் பண்ணல, ஒரு டாக்ஸி 17 minutes காமிச்சது. நான் நினைச்சேன், பார்த்தா லேடி டிரைவர்னு போட்டிருந்தது. நான் வெயிட் பண்ணேன். ஸோ பூமாலை வந்தாங்க, வந்து என்னை ஏற்றுனாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டினாங்க. எப்படி மேடம் ஓட்டுருக்கு? நிச்சயமா நல்லா இல்லை, ஏன்னா எனக்கே ஓட்ட தெரியாது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஐ என்ஜாயிங் இட். அப்புறமா நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தென் வி ரீச், நான் எங்கள் டெஸ்டினேஷன் ரீச் பண்ணி இறங்கி நான் ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணேன். அப்போ அன்னையிலேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்டு, எப்போவுமே எனக்கு மெசேஜ் போடுவாங்க, நீங்கள் தான் மேடம் என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட்டு சவாரி. பட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் எம்பவர்ட். இப்போ நான் நல்லா ஓட்டுறேன் மேடம். அண்ட் ஆல் தட் ஷீ ரைட்ஸ். என்னோட பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஷீ ஆல்வேஸ் ரைட்ஸ். இன்றைக்கி கூட நான் போட்ட ஃபோட்டோ உடனே பார்த்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங். எனக்கும் லேடிஸ் வர்றது ரொம்ப நல்லா இருந்தது. டு பி ஃப்ரேங்க், நேற்றுக்கு விமென்ஸ் டே நல்லா என் பொண்ணு இங்கே தான் இருக்கிறேன். என் பொண்ணு பெரிய பொண்ணு, எனக்கு 2 daughters. பெரியவ வந்து ஆர்டிஸ்ட், செகண்ட் பொண்ணு வந்து ஃபிலிம் மேக்கிங் பண்ணிட்டு இருக்கா பாம்பேல. நான் சயின்ஸை பற்றி ஊர் ஃபுல்லாக சொல்கிறேன், ஆனால் என் பசங்க சயின்ஸ் எடுக்கலை. அது எல்லா வீட்லேயும் அப்படி தான். அவங்களுக்கு பிடிச்சது தான் நாங்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ண வச்சோம். அது இங்கே இருக்கிற எல்லா அம்மாக்கிட்டையும் சொல்கிறேன். நம்ம டாட்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு லைஃப் தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அது பண்ண விடணும். நாளைக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வச்சு கோயிலில் போய் 100 தேங்காய் உடைக்கிறதுக்கு நான் ஹாப்பியாக இருக்கிறேன். இப்போ உனக்கு பிடிச்சது நீ பண்ணுறதுனால யூ டுக் த டிசிஷன். அவங்களே பண்ணுறாங்க. அவங்க 2 பேஷனேட்டாக இருக்கிறாங்க, அவங்கவுங்க ஃபீல்டை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அப்போ அவளோட நான் சொன்னேன், யூஸ்வலி இவங்க வந்து இங்கிலீஷ் மூவிஸில் தான் பார்ப்பாங்க, நான் இங்கிலீஷ் மூவிஸ் யூஸ்வலி அவாய்ட் பண்ணிடுவேன். அப்போது நேற்றுக்கு தாய் கழுவி படம் பார்க்க போகிறேன். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் அந்த படத்தை பார்க்கணும், ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த படத்தில் நான் எப்போவுமே நினைப்பேன், இப்போ நான் இங்கே பேசல, இவ்வளோ பேர் தான் கேட்குறீங்க. நம்ம ஒரு ஃபேமிலிக்குள்ளார பேசினா ஒரு 4-5 பேர் கேட்பாங்க. பட் இவ்வளோ ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணோன்னா மாஸ் மீடியான மூவி தான். அந்த மூவியை எக்ஸலண்ட்டாக எடுத்திருக்காங்க. இத்தனைக்கும் படிக்காத ஒரு கிராமத்தில் கதை தான் எடுத்திருக்காங்க. அந்த ராதிகா அதில் சொல்கிறது வெரி ட்ரூ. ஒரு விமன் எம்பவர்டாக இருக்கணும், அதாவது அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கணும். அதுக்கு எப்படி ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணும். நீங்கள் என்ன வேணாட்டு இருக்கட்டும், ஒரு சின்னதாக உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நான் போகிற எல்லா காலேஜ்லேயும் பேசுகிறது கேர்ள்ஸ் கிட்ட, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்.
அந்த ஐடென்டிட்டி மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோ கிடையாது. அந்த மிஸ்ஸஸ் சோ அண்ட் சோக்கு எல்லாரும் மிஸ்டர் அம்பானி எல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை பண்ணுங்க. அவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க, தட் இஸ் தேர் ஐடென்டிட்டி. அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏர்ன் பண்றாங்க. மேடம் வந்து ஷி வாஸ் ரைஃபிள் ஷூட்டிங், ஏதோ ஒரு ஒர்க், வாட் எவர் யுவர் பேஷன், அதை எடுத்துக்கோங்க. நான் கூட என்னோட ஐடென்டிட்டின்னு சொல்றது கல்பாக்கம், ஐஜி கார் கல்பாக்கத்தில் ஒர்க் பண்றேன், அதுதான் என்னோட ஐடென்டிட்டி. என் சில்ட்ரன் கிட்டே இருந்தாலும் எல்லா கேர்ள்ஸ் கிட்டே சொல்றது உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா நம்ம வெளியே போறோம், ஒரு கமல் வாங்கணும், இதை சின்ன விரல் கூட வாங்கணும், எதுக்கு நம்ம இன்னொரு ஆளை கேட்கணும்? ஸோ சின்னதை பண்ணுங்க. நான் நிறைய இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாரோடையும் ஒரு அசோசியேஷன்ல இருக்கிறோம், மீடியா அசோசியேஷன்ல. அதில் அவங்க பெரம்பூர்ல இருந்து வந்த ஐசிஎஃப்ல இருந்து சொன்னாங்க, ஐசிஎஃப்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸோட ஒய்ஃப்ஸ் தான் இந்த ட்ரெயின்ஸ்குள்ள ஹேண்டில் ஹோல்டர் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது சர்ப்ளஸ் ஆனதுனால அவங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அவங்கள எப்படி எம்பவர் பண்ணாங்கன்னா, கேட்ரிங் இன்ஸ்டியூட், நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்ரிங், அது வந்து தரமணியில் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. 6 மாதம் கோர்ஸ் இருக்குது. வயசு ஒரு இதே கிடையாது, எவ்வளோ வயசுக்காரங்க வேணாட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்படி நினைக்கிறேன், ரிட்டையர் ஆன அப்புறமா அதில் போய் ஏதாவது கோர்ஸ் பண்ணலாமான்னு. 6 months கோர்ஸ். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்கரி, கன்ஃபெக்ஷனரி, பேக்கிங் ஒரு 6 months கோர்ஸ் முடிச்சு இன்னைக்கு எக்ஸலண்ட்டாக பேக்கரிஸ் வந்து ஐசிஎஃப் கேம்பஸில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளை எம்பவர் பண்ணிக்கணும். முன்னாடி பேசினவங்க மாதிரி நம்மளுக்கு யார் முன்னோடி? நம்ம பேரண்ட்ஸ் தான். எப்பவுமே நம்ம பேரண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி நம்மளும் குட் எக்ஸாம்பிளாக குழந்தைங்களுக்கு இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப ட்ரூ. அண்ட் நம்ம வந்து இந்த வெறும் விமென்ஸ் டே அன்னைக்கு மட்டும் விமனை சப்போர்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன், 2 விமன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும். நான் நிறைய இடம் பார்த்துருக்கிறேன், விமன் தான் இன்னொரு விமனை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம். ஏதோ ட்ரெஸ்ஸிங், இல்லைனா பாடி ஷேமிங், இல்லைனா ஏதாவது ஒன்று. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நம்மளை தெரியாமல் பண்ணுற விஷயம். நான் என் குழந்தை சின்னதுலேருந்தே, எனக்கு 2 daughters. பெரிய டாட்டர் வந்து சின்னதுலேருந்து நம்ம வந்து முட்டை சாப்பிட வைப்போம், கொஞ்சம் வெயிட் போடுறேன்னா என்ன நீ வெயிட் போடுறேன்னு சொல்லுவோம், சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம். பார்த்தா அவள் லண்டனில் படிக்க போயிருந்தான். அவளோட அனிமேஷன், அவளோட மூவி, அவளை வந்து எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அவள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணான்னா, இஃப் ஐ ரேஸ் மை மதர், அதாவது அவள் எனக்கு அம்மாவாக இருந்தா அப்படின்னு 2 minute கார்ட்டூன் மூவி பண்ணியிருக்கா. அதுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் லண்டன்ல இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் அழுதாங்களாம். நான் சொன்னீங்க எல்லாருக்கும் என்ன மாதிரி அம்மாவா, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இங்கே இப்பயும் திருப்பியும் கூப்பிட்டுருக்காங்க. அந்த 2 yearsக்கு அது ரிலீஸ் பண்ண முடியாது, நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகும். இப்பயும் யூகேலேருந்து இங்கேருந்து ஒரு அவார்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், அந்த குழந்தைங்க மனசில் அது பதியுது. அந்த மூவி பார்க்கல அப்போதான் எனக்கு தெரியுது, நம்ம சில விஷயங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறது, மேக்ஸ் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறது அவங்க மனசில் அது ஆழமாக பழியுது. ஸோ இட் இஸ் பெட்டர் நம்ம அவங்களுக்கு தேவையான ஃப்ரீடம். நான் எப்போவுமே நினைப்பேன், ஒரு கேர்ளுக்குள்ள ஃப்ரீடம் எங்கே கிடைக்குது? அவங்கவுங்க வீட்டில் தான் கிடைக்குது. நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன், அப்பா நம்மளுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் இஸ் ஆல்வேஸ் மோர். லைக் அப்பாவுக்கு நிறைய கான்ஃபிடென்ஸ், நீ வண்டியை ஓட்டு, நீ அதை பண்ணு, நீ இதை பண்ணு, இந்த ரிப்பேரை பண்ணு, எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க. யூஸ்வலி கல்யாணம் ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ தட் இட்ஸ் நாட் தட் அவர் எனக்கெல்லாம் நல்ல ஃப்ரீடம் இருக்குது. நான் எப்போவுமே நினைப்பேன், எனக்கெல்லாம் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ பர்மிஷன். நான் இங்கே போகிறேன் அவ்வளோதான், அது தெரிஞ்ச போதும். பிகாஸ் வி ஆர் வெரி ரெஸ்பான்சிபிள். நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் தெர் இஸ் நத்திங் டு வரி. அண்ட் மேடம் சொன்ன மாதிரி என்னோட பேஷனே வந்து டாக்கிங் டு பீப்புள். அண்ட் எந்த ஒர்க்கு பண்ணாலும் பேஷனேட்டோடு பண்ணுவோம். இன்ஃபேக்ட் அதே ஃபீலிங் ஐம் சீயிங் ஹியர். இந்த ஏரியை நல்லா வச்சுக்கணும்னு எல்லாரும் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிறீங்க. இந்த ஹோல் விமென்ஸ் டே கொண்டாடுறதே ஒருத்தருடைய கஷ்டம். அவங்க அதில் என்ன சாதிச்சாங்க, அவங்க எவ்வளோ சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க விமன், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அல்லாமல் இந்த ஆஃபர்ஸ்க்கெல்லாம் இல்லை. நிஜமாவே அந்த May 8th அன்னைக்கு, May 8th மட்டும் இல்லை, ஒரு வருஷம் பூராவே நம்ம நினச்சி பார்க்கணும். அண்ட் நேற்றுக்கு அந்த படத்தில் ராதிகா சொன்ன மாதிரி எல்லாரும் ஸ்மால் வேலை சேமிக்கிங்க. அதை எங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எப்பவுமே சொல்லுவார், ஸ்மால் சேவிங்ஸ் நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். போஸ்ட் ஆஃபீஸ் இன்னைக்கு நாளைக்கே, நீங்கள் 8th நாளைக்கே நீங்கள் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் போய் ஒரு சின்ன அமௌண்ட் ஆர்டி ஆரம்பிங்க. ஆர்டி ஆரம்பித்தா என்னன்னா, எப்படியாவது நீங்கள் அடுத்த மாதம் அதை கட்டி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஒரு 24 மாசமோ இல்லை 12 மாசமோ இல்லை அவங்க சொல்கிற எவ்வளோ இயர்ஸோ அது கழித்து பார்க்கல, பெரிய அமௌண்ட் வந்திருக்கும் உங்களுக்கும் தெரியாமல். அதுதான் நான் சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதில் அவங்க ஒரு மூவி ஒரு இது சொல்கிறாங்க, காசுலாம் இல்லைன்னு இல்லை, ட்ரூ தான். பட் காசு இருக்கிறவங்களுக்கு தான் மரியாதை.
அந்த படத்தில் அதை தான் சொல்ல நினைக்கிறாங்க, எஸ்பெஷலி விமன் who are dependent on their husbands. ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே ஒரு விமனாக அடுத்து உங்களோட பெண் குழந்தையும் சரி பாய்ஸ்க்கும் வளர்த்துங்க. கேர்ள்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கேர்ள்ஸ் எல்லாருமே ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அந்த விதத்தில் நம்ம ரொம்ப லக்கி நம்ம இந்தியாவில் இருந்திருக்கோம். அதுலேயும் தமிழ்நாட்டில் நல்ல ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் எப்போவுமே நான் ஃபீல் பண்ணுவேன் அவங்க ஆல் தி ஸ்டேட்ஸ் எவ்வளோ ஸ்டேட் ட்ராவல் பண்ணாலும் ஒரு ஃபியர் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ஈவன் ஆட்டோவில் இருந்தாலும் சரி எல்லாத்துலையும் இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க லேடிஸ்னு பார்த்த உடனே. நானும் என்னோட லைசன்ஸ் ஒர்க் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒர்க்குக்கு போனால் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிறாங்க. ஒரு லேடி போகல அது டிஃப்ரென்ஸ் தெரியுது நம்ம. ஏன்னா நம்மளும் பர்சனலாக போகலாம், நம்ம அஃபிஷியல் ஒர்க் கேட்ட உடனே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஐ வுட் லைக் ஆல் தி விமென் டு பி எம்பவர்ட். நீங்களே உங்களை எம்பவர் பண்ணிக்கோங்க. நமக்கு நாமே திட்டம் தான் எல்லாத்துலேயுமே. இன்ஃபேக்ட் நான் எப்போவுமே நினைப்பேன், உங்களுக்கு பர்த்டே வருதா, வெட்டிங் அனிவர்சரி வருதா, கூட இருக்கவங்க ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு நீங்களே நினைக்காதீங்க. அதான் மீஷோ இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அமேசான் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சது போட்டு அந்த டேட்டுக்கு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கே நீங்கள் கிஃப்ட் பண்ணிக்கோங்க. அது சிம்பிள் லாஜிக். நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். நான் அதை நிஜமாக ஃபாலோ பண்ணுறேன். நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் பரவாயில்லையே நம்மளுக்கே நம்மளே கிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கோ கிஃப்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணிக்க கூடாதா? ஸோ ப்ளீஸ் மேக் யோர் செல்ஃப், ரெஸ்பெக்ட் யோர் செல்ஃப், ப்ளீஸ் ஃபீல் ப்ரௌட் அபவுட் யோர் செல்ஃப். அப்போ தான் நம்ம மற்றவங்களுக்கு எதுவுமே நினச்சி கூனி குறுக்கு போடக்கூடாது. வி ஷுட் ஆல்வேஸ் ஃபீல் வெரி நைஸ். நம்ம ப்ரௌடாக இருக்கணும். ஒரு விமனாக இருக்கிறது நான் எப்போவுமே பார்த்துருக்கேன். எங்கள் டீமில் கூடி நாங்கள் 6 people, 4 லேடிஸ். இனிஷியலி நான் என்னை போட்டு இந்த போஸ்ட் யூஸ்வலி ஜென்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. என்னமோ எனக்கு கொடுத்தாங்க, ஏன்னா மீடியா ஹேண்டில் பண்ணணும், பப்ளிக் அவேர்னஸ், ஊராக எக்ஸிபிஷன் போடணும். பட் டிஐயில் நான் மட்டும் தான் இப்போ லேடியாக இருக்கிறேன் இந்த போஸ்ட்டுக்கு. பரவாயில்ல, அவங்க யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல ஸ்ட்ரிக்டாக நல்லா பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று மேடம் சொன்னாங்களே, சின்ன விஷயமா நீங்கள் பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டே வேண்டாம். நீங்கள் என்கிட்ட ஒரு பர்மனெண்ட் எக்ஸிபிஷன் இருக்குது. நான் சின்னதாக வாங்கின இண்டென்ஸ் எல்லாம் வச்சு அழகு ஒரு எக்ஸிபிஷன் செட்டப் பண்ணி இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இவங்க யாருக்கும் தெரியவே இல்லை நான் அப்படி செட்டப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சின்ன விஷயம் நான் எப்போவுமே நினைப்பேன், குருவி சேர்க்குற மாதிரி நம்மளால. இன்றைக்கி அது பெரிய நியூக்ளியர் கேலரியாக போடணும், பெரிய ப்ராஜெக்ட் கமிட்டி போட்டிருக்காங்க, என்னென்னமோ போட்டிருக்காங்க. பட் அதோட ஆரம்பம் நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் நம்மளுக்கு மணியோ எல்லாம் வேணும்னு நினைக்காதீங்க. வில் பவர் இருந்தால் போதும், எதை வேணாட்டும் நம்ம சாதிக்கலாம். நம்ம ஒரு ஸ்மால் ஸ்டெப் எடுத்து வச்சா அடுத்தது ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க. தட் இஸ் ஹவு லைஃப் இஸ். ஸோ இதெல்லாம் வச்சு திஸ் இஸ் மை மெசேஜ் டு யூ. ப்ளீஸ் ஃபீல் எம்பவர்ட், ப்ளீஸ் பி போல்ட் இனஃப் டு டேக் டிசிஷன்ஸ். எல்லாரும் உங்களோட ஃப்ரீடம் நீங்களே வச்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நல்ல இடம். ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ வெரி மச். மேடம் அந்த வீடியோ கிளிப்